அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த 7 நாள் மட்டும் இந்த ஒரு மாவில இந்த தீபம் ஏற்றினால் போதும், வேண்டிய வரம் உடனே பலிக்குங்க. அத இன்னைக்கு எப்படி இந்த வழிபாடை நீங்க ரொம்ப சுலபமான முறையில செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோ தொகுப்புல நம்ம முழுமையா பார்க்கலாங்க. இந்த வழிபாட்டுக்கு நீங்க எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்து தொடர்ந்து 7 நாளும் நீங்க இந்த மாவுல தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. ஏன்னா நம்ம எப்பொழுதுமே எந்த வழிபாடையும் முழு மனதார செய்யும் பொழுது அதுல இரட்டிப்பு பலன் நம்மளுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்க உங்க வீட்டுல இதை செய்ய போறது இல்லைங்க. எங்க எப்படி பண்ணலாம், எந்த கிழமையில செய்யலாம், நீங்க எந்த வேண்டுதலை வைக்கலாம் அப்படின்றத நம்ம முழுமையா இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுகள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க தீபம் போடலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாவு பார்த்தீங்கன்னா தெனை மாவு. தெனைன்றது ரொம்ப ரொம்ப முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நினைத்து நம்ம அந்த சூரசம்ஹாரம் நேரத்துல வர சஷ்டி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யல. நம்ம வீட்லயே பார்த்தீங்கன்னா தெனை மாவுல நம்ம மாவு மாவளுக்கு மாதிரி பிசைஞ்சு வச்சும் வழிபாடு செய்வோம். உதிரியா அந்த புட்டு மாதிரி செஞ்சும் வழிபாடு செய்வோம். ரொம்ப ரொம்ப விசேஷங்க முருகப்பெருமானுக்கு இந்த திணை மாவு. இந்த திணை மாவு நீங்க அதுல நெய் கலந்து தீபம் ஏத்தணும். அதை எப்படி ஏத்தலாம், மாவு உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கி அதுல பாத்தீங்கன்னா தேன் கலந்து பிசைஞ்சுக்கோங்க. தேன் கலந்து பிசைஞ்சிட்டு அதுல நீங்க நெய் ஊத்தி திரி போட்டு தான் தீபம் ஏத்தணும். இதை உங்க வீட்டுல இந்த விளக்கு நீங்க மாவிளக்குல ஏத்துற தீபம் பாத்தீங்கன்னா ஏத்தக்கூடாதுங்க. இதை முருகப்பெருமானுடைய சன்னதி உங்க வீட்டு பக்கத்துல இருந்துச்சுன்னா அங்க போய் தான் இதை நீங்க வேண்டுதல் செய்யணும். அதுவும் அந்த சன்னதியில உள்ள அங்க ஐயர் இருப்பாங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஐயர் ரொம்ப பழக்கமானவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து முருகப்பெருமானுடைய சன்னதியில பாதம் இருக்கு இல்லையா, அவர் பாதத்துல இந்த தீபத்தை எரிய விட்டு நீங்க வாங்கிக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு அவ்வளவுதான் யாரும் அங்க பழக்கம்லாம் இல்லை, நாங்க போவோம் சாமி கும்பிட்டு வருவோம், அங்க உள்ள ஐயருங்கள்லாம் அவ்வளவுதான் நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களே முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. தட்டுல அந்த திணை மாவுல நீங்க பிசைஞ்ச மாவிளக்கு இருக்கு இல்லையா, அதாவது திணை மாவு, அந்த திணை மாவுல தேன் ஊற்றி பிசையணும், மறந்துடாதீங்க. தேன் ஊற்றி பிசைஞ்சு அது நடுவுல சின்னதா விளக்கு நம்ம நெய் ஊத்துற அளவு நீங்க அந்த பெருசாங்கனுக்குள்ள ஒரு ஓட்டை பெரிய சைஸா பண்ணிட்டு அதுல நெய் ஊத்தி தீபம் ஏத்துற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்க ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. தட்டுல வச்சுட்டு முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலை இருக்கும் இல்லையா சன்னதியில, அதை உங்க கையாலேயே நீங்க 3 முறை, அதாவது பாத்தீங்கன்னா ஆலாத்தி சுத்துவோம்ல, அது மாதிரி நீங்க இந்த சுத்தி தீபமா முருகப்பெருமானை நீங்க நினைத்து காமிச்சிட்டு அங்க அவருக்கு நேரா அவர் பாதத்துல வைக்கிறதா நினைத்து நீங்க அந்த சன்னதி பக்கத்துல நீங்க வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க நல்லா மனதார ஒரு வேண்டுதலை வேண்டிக்கோங்க. இதே போல 7 நாள் நீங்க இந்த வழிபாடு செய்யணும். மாதவிடாய் காலத்துல செய்யக்கூடாது. அதனால எந்த நேரம் உங்களுக்கு உகந்தது, எந்த நாள் உகந்ததுன்னு பாத்துக்கோங்க. தொடங்குறது செவ்வாய்க்கிழமையிலேருந்து தொடங்கலாம், இல்லை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையில நீங்க தொடங்கி இந்த வழிபாடை ரொம்ப எளிமையான முறையில நீங்க செஞ்சுட்டு வாங்க. இந்த திணை மாவும் நம்ம சாப்பிடலாங்க. நீங்களும் தீபம் ஏத்திட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் கோயிலே கூட நீங்க கொடுத்துட்டு உங்க வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சத்தை எடுத்துட்டு வரலாம். அதனால நீங்க ஒரு வேண்டுதலை வைத்து இதை 7 நாள் தொடர்ச்சியா செய்துட்டே வாங்க. 7 நாள் திணை மாவுல தான் நீங்க மாவுளுக்கு வச்சு தேன் ஊற்றி பிசைஞ்சு இந்த வழிபாடு செய்யணுங்க. ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க முழு மனதார விரதம் இருந்து செஞ்சீங்கன்னாலும் சிறப்பு. இதை நம்பிக்கையோட நீங்க செஞ்சுட்டு வாங்க. நீங்க வேண்டியது கட்டாயம் நடந்தே தீரும். ஏன்னா இது கை கண்ட பலன். நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. ஏன்னா ஒரு பக்தர் அவங்க வழிபாடு செய்து, ஏன்னா அவங்களுக்கு இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லி இவங்க செஞ்சு பாத்தீங்கன்னா அவங்க பலன் அடைந்திருக்காங்க. அதனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நீங்க நம்பிக்கையோட தெனமாவுல மாவளுக்கு முருகப்பெருமானுக்கு செய்து அவருக்கு உகந்த நாள்ல வழிபாடு செய்துட்டு விரதம் இருந்தீங்கன்னா கட்டாயமா அந்த எண்ணியது அந்த 7 நாள்லயே உங்களுக்கு பழித்தே தீரும். ஏன்னா நம்பிக்கை தாங்க முக்கியம். ஏன்னா அவரையே சரணாகதி அடைஞ்சி நான் உன்னை விட்டா யாரும் இல்லை முருகா, நீ எனக்கு இதை நடத்தி கொடு, இது எனக்கு நடந்தே ஆகணும்னு அவர் மேல பாரத்தை போட்டு நீங்க இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. கட்டாயமா அதை உங்களுக்கு நடத்தி கொடுத்தே ஆவார்.
இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.